கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தர் நல்ல ஒரு தொழிலதிபர். எதில் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அவ்விதமாக தன் திறமைகளை செல்வங்களை முதலீடு செய்தார். ஒரு பெரிய வியாபாரி தன் பணத்தை மூலதனமிட்டு வியாபாரம் செய்வது போல கர்த்தரும் மூலதனமிட்டிருக்கிறார். இயற்கையில் அவர் செய்த முதலீடுகள் உங்களை பிரமிக்க செய்யும். அதை வியப்போடு பார்த்த தாவீது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது என்று சங்கீதம் 19:1 தன் ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆம், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், விதவிதமான மரங்கள், பூக்கள், பறவைகள், மனிதனின் நன்மையை கருதி இவைகளை முதலீடு செய்தார். மனித சரீரத்திலும் அவர் முதலீடு செய்தார். ஆயிரமான இயந்திரங்கள் மனித சரீரத்தில் வேலை செய்கின்றன. கோடி ரூபாய் மதிப்பான கம்ப்யூட்டர்களாலும் செய்ய முடியாததை செய்ய மனிதனுக்கு மூளையை கொடுத்தார். பம்பு செட் போல இரவும் பகலும் இயங்கும் இருதயம், இரத்த ஓட்ட நரம்புகள், செல்கள், எலும்புகள், அப்பப்பா, சொல்ல முடியாத இயக்கங்கள். ஏன் அவ்வளவு அதிசயமாய் முதலீடு செய்தார்? தான் தங்கும் பரிசுத்த ஆலயமாய் சரீரத்தை மேன்மைப்படுத்த. மனித ஆத்துமாவுக்காக பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை முதலீடு செய்தார். குமாரனாகிய தேவன் தன் இரத்தத்தையும் மாம்சத்தையும் ஆவி ஆத்துமாவையும் முதலீடு செய்து எப்படியாவது மனிதனை பாவக்கட்டிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாக ஜீவனையே தந்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, அந்த தியாகத்தை சிந்தித்து பாருங்கள். உங்களையே நீங்கள் அவருக்கு கொடுப்பீர்களா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று நாங்கள் ரோமர் 8:32 வாசிக்கிறோம். எங்களுக்காக உங்கள் ஜீவனை தந்தீங்க. எங்கள் பாவங்களை, வியாதியை, எங்கள் சாபங்களை சுமந்தீங்கப்பா. எங்களை ரட்சிப்பதற்காக, இனி ஒரு உலகத்துக்கு எங்களை அழைத்து செல்வதற்காக நீங்கள் அவ்வளோ பாடுகளையும் ஏற்றுக்கொண்டீங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசப்படுத்துங்க, உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.